அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சக்கரம் ஜோதிடம் மதுரை. அதாவது மேஷம், சிம்மம், தனுசு 3 லக்கணத்துக்கு வந்தும் லக்ன நட்சத்திராதிபதி, அதாவது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் 3 நட்சத்திராதிபதி சூரியனாக விளங்கும். அப்படி சூரியனாக விளங்கும்போது லக்னத்தில் இருக்கும் குணத்தை விட இந்த நட்சத்திராதி குணம் மேலோங்கி நிற்கும். ஒரு லக்ன நட்சத்திராதிபதி, உபநட்சத்திராதிபதி சூரியனாக வரும்போது கௌரவம், அதிகாரம், வலிமையான உடல், அதே போல் பேச்சு, சிந்தனை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். சிவந்த மேனியாக இருப்பார், செந்நிறமான முடியாக இருக்கும். லக்னத்தோடு சம்மந்தப்படும் போது கொஞ்சம் எப்பயுமே ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வேர்டாக இருப்பாப்புல. லக்னம் 2ஆம் பாவமும் 1ஆம் பாவமும் சூரியனாக வரும்போது அரசு ரீதியான பண உதவி, அரசு வருமானம் அதெல்லாம் கிடைக்கும். ஏதாவது ஒரு தொடர்பு அவங்க குடும்பத்தில் ஒரு அரசு வகையான பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்பயுமே ஒரு அதிகாரமான பேச்சாக இருக்கும். யாருடையும் ஒரு கண்டிப்பாக இருப்பாப்புல. குடும்பத்தை நடத்தக்கூடிய திறமை இருக்கும், திராணி இருக்கும். அந்த மாதிரிலாம் சிறப்பான பலம் அந்த சூரியன் 1, 2ஓட தொடர்புகளும் நல்லாயிருக்கும். சூரியன் 1ஆம் பாவம் 3ஆம் பாவம் உபநட்சத்திராதி வரும்போது அவருக்கு அரசு ஆவண பத்திர சம்மந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அதிகாரமான ஒரு வழியில் நட்பு வட்டாரங்கள் பெருகி அதன் மூலம் பழக்க வழக்கம், தகவல் தொடர்பு மூலமாக நல்லாயிருக்கும். மின் இணைப்பு சிறப்பாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட மின்சார மின் இணைப்புலாம் உடனடியாக வாங்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல் அரசு செய்தி, அரசு ஆவணப்படம் அதன் மூலமாக அவருக்கு ஒரு பரிச்சயம் ஏற்படும். கைரேக நிபுணராக இருப்பாப்புல. நல்ல ஒரு வெற்றியான சிந்தனையாக இருக்கும். அதே போல் 4 பேருக்கு உதவக்கூடிய மனமாக இருக்கும். நல்ல உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த மனம், எண்ணம் எல்லாமே இருக்கும். ஜாதகர் அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு புகழ் பெறுவாக இருப்பார். சிறு அரசு வழி பயணம், அரசு சார்ந்த தேடல், அரசு ஆவண தேடல், அரசு சம்மந்தப்பட்ட இந்த குறும்படங்கள்லாம் அதில் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவருக்கு சிறப்பான ஒரு நல்ல மன எண்ணங்கள் படைத்தவர், நல்ல குணங்கள் உண்டு. வணக்கம்.